அன்பார்ந்த சபையோருக்கும் மனமார்ந்த வணக்கம். வாங்கல வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க பூபதி, உனக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கின்றேன். நல்லபடியாக வாழ வேண்டும். என்ன ரைட்டு வாங்க, என்ன ஜனகுட்டா, என்ன பந்தது, ஒண்ணு விளக்க முடியல உனக்கு. ஆமா, என்ன ஒண்ணா பூபதி இது? விளந்தை சேர்ந்த மனவேல். வேற என்ன உனக்கு தெரியுமா? விளைதியை சேர்ந்த மனவேலி கிராமம். ஓ, மனவேலி கிராமம். ஆமா. இந்த விலங்குகள் என்ன பந்தல் லைட் வரா, என்ன லைட், என்ன ஜனக்கூட்டம், ஒண்ணு விளக்க முடியல. அகிலாண்ட கோடி, அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, சக்தி ஒன்று, சமய மகனாக விளங்கி வரக்கூடிய அங்காளம்மன் ஆலயத்திற்கு, அங்காளம்மன் ஆலயத்திற்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம், குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்து 7 உபயதாரர்கள் ஒன்று கூடி, 7 உபயதாரர்கள் ஒன்று கூடி இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த குடமுழுக்கு அங்காள சாமிக்காக குடமுழுக்கு கும்பாபிஷேகம் புதிதாக ஆலயம் ஏற்பாடு செய்து ஆமா அபிஷேகம் செய்து ஒரு நாள் தெருக்கூத்து வைத்திருக்கிறார். தாம்பலம் வழங்கினார். நாங்கள் ஆட்டக்காரர், எங்க ஆட்டத்துக்கு ஒரு நடிகர் திலகம் 16 பேர் வந்துக்கிறோம். ஆண் 8 பெண் 8 ரெண்டு படம் வந்து இன்னைக்கு. ஆமா, கம்பெனி ஆட்சி வருதா? ஓ, நீ படிச்சிருக்கிற வரைய கம்பெனிக்கு படிச்சு முடிச்சியா? படிச்சு முடிச்சியா? படிச்சு முடிச்சியாடா? நான் படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சேன், ஆட்சி வந்துக்கிறேன். பரவாயில்லை, படிச்சிட்டேன். கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. சரியா? ஆமா, அவங்க 2 பேரும் நம்ம கூடியே அவங்க இந்த வேலைக்கு செட் ஆவாங்களா? எல்லாத்துக்கும் செட் ஆவானுங்க. ஏய், திருப்பதி வெதியாப்பால், சிவனடி வணங்காச்சேரி, இனீஸ்வர கேளாக்கால், இருப்பூருக்கு இயாக்கரம், பருப்பிலே வளர்ந்த தம்பி. இவர்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து விட்டார். 6 அறிவு. ஆமா. ஆனா காட்டுல வாழக்கூடிய விலங்குக்கெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. ஒண்ணு மேரி. ஆனா காட்டுல வாழக்கூடிய விலங்கு 5 அறிவு சொன்னேன். அப்ப 5 குழந்தை என்ன பண்ணிச்சா, ஒரு நாள் கூட்டம் போட்டு மீடியம் பேசிச்சான். அது என்னன்னு பேச்சு? இத்தனை நாளா நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சது, பார்த்து வயிற்றுக்கு எதுவும் கிடைக்கலையே. அப்படி ஒரு நாள் நம்ம படிச்ச 5 குழந்தை ஒரு சுடுகாட்டு வழியா போச்சான். சுடுகாட்டு வழியா போன உடனே அன்னைக்குன்னு பார்த்து ஒரு குணத்தை கொதிச்சு புது மாலையா போட்டு மூடிக்கிறாங்க. அப்ப அந்த 5 குள்ளரி பாத்துச்சா, இன்னைக்கு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சது. அப்படி 5 குள்ளரி போய் அந்த குணத்தை நோண்டி கரை மேல வச்சுட்டு 5 குள்ளரி யோசிக்குதான். என்ன யோசிக்குது? இவன் பாவத்தை செய்தவனா இல்ல புண்ணியத்தை செய்தவனா, இவனை பரிசோதித்தா சாப்பிட வேண்டும். அப்படி 5 குள்ளரில முதல்ல ஒரு குள்ளரி வந்துச்சான். அவன் பாதத்தை மூந்து பாத்துச்சான். ஆனா அவன் பாதத்தை சாப்பிடல. ஏன்னா திருப்பதி மெரியாத பாதம். ஒரு 1000 2000 3000 செலவு பண்ணி நேரா திருப்பதி போய் இந்த பாதம் மெரியாத பாதம். இந்த பாதத்தை நம்ம சாப்பிட்டால் நம்மள புடிச்ச சத்திர நம்மள புடிச்சுக்கோ. அப்படியே 5 குள்ளரி முதல்ல குள்ளரி ரெண்டாவது குள்ளரி வந்துச்சான். அவன் தலையை மூந்து பாத்துச்சான். ஆனா அவன் தலையை சாப்பிடல. அவன் சிவனடி வணங்காத 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து கல்பனை ஏத்தி அந்த சிவன் கோயில பார்த்து இல்ல இது மாதிரி அங்காளம்மன் கோயில பார்த்து தலை வணங்காத தலையை சாப்பிட்டா அவனை பிடிச்ச பாவம் அப்படி 2வது ஒரு குள்ளரி போச்சான். ஆனா 3வது ஒரு குள்ளரி வச்சான். அவன் காதை மூந்து பார்த்துட்டான். ஆனா அவன் காதை சாப்பிடல. இனி சொல் கேளா இருக்கா. இப்ப நான் கெட்டிக்காரி வெளியே வந்துட்டேன். நல்லது பேசணும் இல்ல கெட்டது பேசணும். அதை காது குத்து கேட்கறது இந்த வயசான பாட்டிங்க. அப்பதான் இந்த ஏரியால அதை எடுத்து பேசுறது. எப்படி பேசுவாங்க? 10 மணி ஏரி வழிக்கு போவாங்க. போட்டா பிடிப்பாங்க. ஒரு 20 நிமிஷம் ஏரியால செய்வாங்க. அப்படியே முடிஞ்ச உடனே அதுக்கு மேல 2 மணி வந்தா போட்டா பிடிப்பாங்க. எல்லாம் ஆள வரமா புள்ளை வரமா 10 கிலோ உட்காந்து ஒரு கேவி 2 கேவி உட்காராது. ஒரு 10 கேவி உட்காந்து. அப்பதான் அந்த ஊருக்கு அதை எடுத்து ஏரி வெள்ள விடுறது. எப்படி கேளு? ஏடி அக்கா, நம்ம 3ஆவது தெரு முடிமல்ல, நடி தெருல கணேசனை வச்சுக்கிறா. தெரியுமா உனக்கு? நீ சொல்லி தாண்டி எனக்கு தெரியும். ஆமா மாமா. அதே போல அந்த ஜமால கேட்டிக்காரோ தாளகார போட்டு கழிச்சுக்கிறான். ஏமாத்தலாமா?
அது போல மூணாவது சொல்லி ஒதுங்கி போச்சான். அது எடுத்து ஆமா அது கொடுப்பா. ஈரமாக மாமா செக் பண்ணி பாருமா. ஏய் மாமா வைடா. ஏய் ரெண்டு கையில எடுப்பா bro. நீ லைட் எடுக்குடா வைடா. நீ வைடா. ஏய் ரெண்டு கையில எடுப்பா. கால அடிக்கலாமா? அது அடிக்குது. நீ அடி சொன்னேமா. ஏய் நீ மேல போட்ட கால அடிக்குடா. உங்களவா அடிக்கு சொன்னா அடிக்க மாட்டேன். ஏய் அண்ணன் சப்போர்ட் வா. ரெண்டு கையில எடுப்பா bro. நீ ரெண்டு கையில அடிப்பா. மொத்தம் என் வீட்ல வந்து பாரு ஒரே கையில அடி. ஏடு 5 நாளாவது அடிச்சு. ஏய் ஏய் என்ன டாப்ரே? நாலாவது இருக்கு. நான் டாப்ரே. நாலாவது கூட வச்சிருக்க டாப்ரே. ஏய் என்னடா நான் டாப்ரே அக்கா நாலாவது கூட வச்சிருக்க டாப்ரே. எப்படி யாக கொண்டு இருக்குது மொத்தம் இங்கே திதி குத்துறோம் நான். ஏய் எல்லாம் ஆமாடாப்பா. இது கொஞ்சம் பெருப்பா. நீ மட்டும் சொல்லு நான் கசமாலே மாலையா. நாலாவது கொண்டு வந்துச்சா. அவன் வயித்தை மூந்து பார்த்துச்சான். ஆனா வயித்தை சாப்பிடல. ஏன் சாப்பிடல? ஏன்னா தானா சம்பாரிச்சு பொண்டாட்டி கையில போய் கொடுப்பான். ஆனா பொண்டாட்டி சோறாக்கி வச்சிடும். ஆனா பொண்டாட்டி போட்டு குடுக்குறதுக்குள்ள என்ன பண்ணுவான்? இவன் போட்டு சாப்பிடுவான். ஏன் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ ஒண்ணு மாதிரி தேவையா போய் ஒண்ணு பேர் அது மாரி திருடி தின்னமா வயித்து பாரு மொத்த மாசமா இருக்க மாதிரி இருக்கும். பாவம் பாவம் ரெண்டு பொண்டாட்டி செத்துச்சு. நாங்க தான் ஊரா சாப்பாடு போட்டு வளர்க்குறோம். ஆடி மாசம் தான் குத்திடுவோம். அப்படியே போட்டிருந்தா அந்த திருட மேல கை வச்சு பாத்து அது போல அஞ்சாறு கொண்டு வந்துச்சா. அவன் கையை மூந்து பாத்துச்சா. ஆனா அவன் கையை சாப்பிடலையா. இருப்பவருக்கு ஏக்கறான். ஒருத்தவங்க சாப்பிட்ட கையில காக்கா ஓட்ட மாட்டான். சாப்பிட்டுட்டே இருப்பான். காக்கா வந்து உட்காரும். சாப்பிட்ட கையில காக்கா ஓட்டினா கையில இருக்க சாத கீழே சிந்தும். அப்ப காக்கா என்ன பண்ணும்? இது ஏன் சொல்ற? உலகத்துல ஒரு மனிதனா பிறந்து விட்டா நல்லா கேட்டு கம்பி உலகத்துல ஒரு மனிதனா பிறந்து விட்டா ஒருத்தர் ஏழு எலியூர் மாதிரி வயசானவங்க வயசான தாத்தா பாட்டி யாரும் இல்லாத போட்டவங்க வந்து கேட்டா வாங்கி கொடுக்கணும். ஏன்னா கையில தான் கொடுக்கணும். உனக்கு தான் நான் கம்மியாட்டி சத்தியமா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம அடிச்சு தோத்துறான். அப்படியே நாயா தனியா உட்கார வாமா மல்லிகா உட்கார எங்க அகத்து மாமா ஒரு நாளைக்கு பார்த்தா 4 கட்டு பீடி குடிக்கிறாமா. வயிற்று 9 தேல் போட்டுச்சா. கம்மி என்ன இவ்வளவு தத்துள் பண்ணிக்கிறா என்ன கம்பெனி கட்ட வேணாமா என்ன சொல்றியா? அதை போயிட்டா என் கம்பெனிக்கு வரையா இப்ப எதை கேட்ட வரேன்னு என் கம்பெனிக்கு வருவது உண்மையாட்டா நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்க வேண்டும். இங்க வா இங்க கேமரா கிட்ட வா. என்னென்ன தெய்வம்? சக்தி சிவன் மைந்தனை. சக்தி சிவன் மைந்தனை. சண்முக சோதனை. நிறுத்ததெல்லாம் முடித்து வைப்பார். முத்திக்கு முதல்வனை. முன்னேற்று காண்பவனை. நித்தமெல்லாம் தூத்தி வைப்பார். ஆமா அவர் யாரா? அவர் விநாயகர். ஐயா
சரி கொத்தா ரெடி. ஏய் குப்பா வேடி மலர்ல வேடியா விட்டது. அது உபகாரம் கிட்டா. டேய் டேய் விளைஞ்சு சேர்ந்த மணமேடு கிராமம். மணமேடு. ஆமா. பேர் வந்து போச்சு சொல்லணும் நானே. டேய் அடடா ஏமாடா கமிட்டி என்ன ஊர் தெரியுமா இது? என்ன ஊர் தெரியுமா? எத்தனை வருஷமான பழக்கம்? யார் கிளம்பகம்? நீ கிளம்பகம்? நீ கிளம்பகமா எங்க மாமா என்ன தெரியுமா? கீழ்பாக்கம். கீழ மாமா